வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப்ஸ் சேனல். இன்றைக்கி பதிவில் நம்ம ரசம் வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ரசப்பொடி போட்டிருக்கோம். அந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசத்தை கூட்டிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த ரசம் கூட்டுறது ஒரு வேளைக்கு 5 பேர் சாப்பிட்லாம். ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ரசப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, கல்லுப்பு தேவைக்கேற்ற மாதிரி. பருப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோன்னா இன்றைக்கி பருப்பு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பருப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணாலும் அரிசி கழுவின தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு பல்ல 2 தட்டி போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ரசம் உடனே ரெடி பண்ண போகிறோம். அதனால் ரசம் ரெடி பண்ணுற டைமில் தான் நம்ம தக்காளியை ஒன்றும் பாதியமாக கரைச்சிக்கலாம். புளியை கரைக்கக்கூடாது. இப்போ நம்ம ரசத்தை கூட்டி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா 3/4 கிண்ணம் அளவுக்கு இருக்குது. நேரம் இதை மாதிரி இருக்கும். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் போட்டுடலாம். கடாய் போட்ட உடனே கடாய் சூடான உடனே 1 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். கட்டி பெருங்காயம் 2 போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். குண்டு மிளகாய் 1 போட்டிருக்கேன். குண்டு மிளகாய் தான் போடணுன்னு இல்லை, நீட்டு மிளகாயும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கூட்டி வச்சுருக்க ரசத்தை எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல பபிள் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்து எடுத்துடணும். பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ பபிளாக இருக்குது. ஏன்னா இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். கொதிச்சிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ரசம் இது மாதிரி வராது. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ சுவையான மணமான ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.